வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எலிமினேஷன் சேம்பரை வெற்றி பெற்றதுனால ராண்டி ஆர்டன் ரசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறாரு. அதை தொடர்ந்து இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி தமிழில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ராண்டி ஆர்டன் அரங்கத்துக்குள்ளே வந்த உடனேயே எல்லாருமே பார்த்தீங்கன்னா RKO ராண்டி ஆர்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமாக வரவேற்கிறாங்க. ராண்டி ஆர்டனுக்கும் இந்த வரவேற்பு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஆல் பாடிஸ் வெல்கம் டு ஸ்மாக்டவுன். இந்த ஸ்மாக்டவுனுக்காக தான் நான் நீண்ட நாட்களாக காத்துட்டு இருந்தேன். இப்போ சாம்பியன் யாராக வேணா இருக்கலாம், ஆனால் ரசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறது இந்த ராண்டி ஆர்டன் தான். வாவ், எவ்வளவு அழகாக இந்த ரசல்மேனியா சைனிங் ஜொலிக்குதுல்ல. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். மோஸ்ட்லி நான் இந்த ரெஸ்லிங் கெரியரில் எத்தனை ரெஸ்ல்மேனியா விளையாடி இருக்கிறேன்? மோர் தென் 20 இயர்ஸ். 20 ரெஸ்ல்மேனியாவுக்கு மேலே நான் பயணிச்சிருக்கிறேன். இந்த 20 வருட ரெஸ்ல்மேனியாவில் என்னை விட கம்மியான ரெஸ்ல்மேனியாவில் பங்கேற்றவங்கலாம் என்னை விட அதிகமாக மெயின் ஈவெண்ட் விளையாடிட்டாங்க. என்னுடைய கெரியரில் நான் மொத்தம் எத்தனை மெயின் ஈவெண்ட் விளையாடிருக்கேன்னு தெரியுமா? ஒன்லி 2. வெறும் 2 ரெஸ்ல்மேனியா. என்னை காட்டிலும் எக்கச்சக்க பேர் என்னை விட அதிகமாகவே ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் விளையாடி இருக்கிறாங்க. நம்பர் அட்வான்டேஜில் நான் கம்மி தான். பாட் நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் வரேன்னா, அவங்க என்னுடைய டைட்டில் ரீஜனுக்கு கிட்ட வர முடியுமா? நான் 15 முறை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 14 தடவை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெக்கார்ட் ஹோல்டிங்கை யாராவது என்கிட்ட ஹேண்டிலிங் பண்ண முடியுமா? ஓகே, பை த பை, எதுக்கு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு? ராண்டி ஆர்டன் பேக் டு மெயின் ஈவெண்ட் இன் ரெஸ்ல்மேனியா டே 1. 2026 ரெஸ்ல்மேனியா டே 1 எனக்காக லாக் ஆயிருச்சு. உங்கள் ராண்டி ஆர்டன் மீண்டும் மெயின் ஈவெண்ட் காயாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். சரி, வாட் இஸ் நெக்ஸ்ட்? சாம்பியன்ஷிப்பை தட்டி தூக்கணும்ல, அதுக்கான நேரம் இது. சரி, யாராக இருப்பா இந்த இடத்துல சாம்பியனா? கோடி ரோட்ஸா, ட்ரூ மக்கின்டையரா? இவங்கள 2 பேரில் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறத இன்னும் 2.5 மணி நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்கள கோடியாக இருக்கலாம் அல்லது ட்ரூவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நீங்கள் மோஸ்ட் வேர்ல்டு டேஞ்சரஸான ஒரு ஃபினிஷர் கூட மோத போகிறீங்க ரெஸ்ல்மேனியாவில். அதுதான் 3 letters 1 word RKO. இப்படி ராண்டி ஆர்டன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ட்ரிக் வில்லியம்ஸ் குறுக்கால இந்த கௌசிக் வந்தான்னு சொல்லிட்டு வராரு. ராண்டி ஆர்டன் பேசும்போது எதுக்குங்க இந்த குட்டி ராண்டி ஆர்டன் தேவையில்லைல்ல. அதனால் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸுக்கு ஒரு RKO போட்டுட்டு ஓரம் கட்டிட்டாரு.